அதிகாரம் 6. குறள் எண் 60. வாழ்க்கை துணை நடம். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதும் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதாவது இல்லறத்தில் நற்குணங்களும் நற்செயல்களும் உடையவளே இல்வாழ்க்கையில் மங்களம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார் தெய்வப்புலவர். அத்தகைய மங்களத்திற்கு மக்கட்பேறு இருக்கிறதா? மக்கட்பேறு, அதைத்தான் அணிகலம் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது இந்த அதிகாரம்தான் கடைசி குறளுங்க. அற்புதமாக எழுதியிருக்கிறாருங்க. அதை மறக்கவே முடியாதுங்க. அவரை எல்லா குறள்களுமே தன்னுடைய முத்திரையை பதித்துள்ளார். அதாவது இல்வாழ்க்கையில் பெண்கள் நற்குணம் நற்செயல்களாக உடையவர்கள் மங்களம் என்று அழைக்கிறார்கள். தெய்வப்புலவர் சொல்கிறார். நாமே நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் அதை மங்களகரமான நிகழ்வு என்கிறார்கள். இப்போதுதான் எனக்கு தெரிய வருகிறது. அப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவரினுடைய அந்த சொல்தான் இப்போவும் நடைமுறையில் இருந்து வருகிறது என தோன்றுகிறது. அப்படிப்பட்ட மங்களம் மக்கட்பேறு இருக்குவதில்லா, மக்கட்பேறு வைத்த அணிகலம் என்கிறார். ஒரு மனிதனுக்கு திருமணமானவுடன் மக்கட்பேறு அவசியம். அதுதான் அவர் அணிகலம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அதனால ஒரு கணவனும் சரி மனைவியும் சரி மங்களத்துடன் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தான் நல்லறமாகும், நல்லறமான வாழ்க்கை. அதனால்தான் அந்த வாழ்க்கையில் எந்தவித ஒரு கெட்ட நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால்தான் பாரதிதாசன் கூட நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார். இப்படி இருவரும் மங்களமாக அமைந்துவிட்டால், கணவனும் மனைவியும் இல்லறத்தில் மங்களகரமான வாழ்க்கையில் அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கைதான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்கிறார் பாரதிதாசன். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாங்க ஒரு பாரதிக்கு அடுத்து பாரதிதாசனான நல்ல ஒரு கவிஞர். சொல்லிச்சு பாருங்க. அது மாதிரி அந்த நல்லதொரு குடும்பமாகத்தான் நாம் வாழ வேண்டுமே ஒழிய செய்தித்தாள்களை பார்க்கும் அந்த ஒரு கெட்ட குணங்களாக மனிதன் வாழக்கூடாது. ஏனென்றால் நமக்கு 6 அறிவு படைத்த மனிதர்கள் நாம். அந்த அவங்களாம் 5 அறிவு படைத்த மிருகங்கள். 5 அறிவு படைத்த மிருகங்களாக நாம் இருக்கக்கூடாது. 6 அறிவு படைத்த மனிதனாக வாழ வேண்டும் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அற்புதமான பதிவு. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். இத்துடன் இல்லற, அதாவது மனை வாழ்க்கை துணை நலம் முடிந்து விடுகிறது. அடுத்து வேறு ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். நன்றி.